நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024 2025 வெளியிடப்பட்டது. இந்த 2024 தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்ஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இண்டஸ்ட்ரீஸை நம்ம 2 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் வீடியோ, செகண்ட் பார்ட் வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன தவறுகள் இருக்கோ நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அந்த தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, அதாவது 2024 தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேயில் இருக்கக்கூடிய வேளாண்மை அப்படிங்கிறது அந்த புக்கில் செகண்ட் சாப்டர் ஆகும். இதெல்லாம் குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பட் வீடியோவாக பண்ண முடியல. அதிலிருந்து அவங்க கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ குரூப் 2ல் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். இது இருக்குது, இன்னும் பட்ஜெட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சீக்கிரமாக பார்த்துட்டு போயிடணும். கண்டிப்பாக இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம எக்கனாமிக்ஸு, அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் நம்ம நீட்டாக படிச்சிடலாம் குரூப் 2க்கு, அதாவது ப்ரிலிம்ஸுக்கு. தென் மெயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க இதே லாஜிக் தான். பட் பட்ஜெட்டை இன்னும் நல்லா படிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம நிறையவே ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாவே கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். பார்ப்போம், வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ படத்துக்குள்ளார போவோம். வேளாண்மையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பருவமழையை தான் அதிகமாக நம்பியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று நல்லா வந்தால் தான் கர்நாடகாவில் நல்ல மழை பெஞ்சு மேட்டூர் அணை, அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் அத்தனையும் நிரம்பி அதுக்கப்புறம் மேட்டூர் அணைக்கு மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி நமக்கு திறந்து விட்டால் தான் குறுவை சாகுபடி, அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதம் நம்ம ஊரில் செய்கிற குறுவை சாகுபடி, ஓகேங்களா, டெல்டா பகுதிகளில் செய்யப்படுறது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும் நம்மளால். அப்போ எதை நம்பி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, தென்மேற்கு பருவமழையை சவுத் வெஸ்ட் மான்சூனை நம்பி இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு 3 months கழித்து 4 months கழித்து பார்த்தாக்க, அக்டோபர் நவம்பரில் வடகிழக்கு பருவமழை வரும். வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூனு. அந்த டயத்தில் என்ன பண்ணால் சம்பா நம்ம பயிரிடுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னத்தை நமக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு பார்த்தாக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை ஃபுல் அண்ட் ஃபுல் பருவமழையை நம்பி மட்டும்தான் இருக்குது. இதே நார்த் இந்தியாவில் பருவமழையை நம்பி இருந்தாலும் தண்ணி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பருவமழை கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக தேவை. அதே நேரத்தில் நார்த் இந்தியாவில் பருவமழை இல்லாட்டியும் அவங்களுக்கு தண்ணி வரும். ஏன்னா நமக்கு பனியாறுகள் மூலிமா யமுனா, கங்கையில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு விதத்தில் அவங்க பருவமழையை பொய்த்தாலும் கூட அவங்க பழச்சிக்குவாங்க, சரிங்களா. ஸோ ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது, ஓகேவா. எப்படி பார்த்தாலுமே நம்ம பருவமழையை நம்பி தான் இருக்கோம். மாநிலத்தோட நீர் வளத்தில் 75% வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது. நம்ம மாநிலத்தில் 75% வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகிறதுங்க. இருக்கிறது 100 லிட்டர்னால் அதில் 75 லிட்டர் எங்கே போயிடுது அப்படின்னா வேளாண்மைக்கு போயிடுது, ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழை பொழிவு எவ்வளோன்னு கேட்டால் 965.6 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழை பொழிவு 965.6 மில்லிமீட்டர். இதுதான் தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழை பொழிவு. நிறையா வருஷத்துக்கு பெஞ்ச மழையை எடுத்து அவங்க ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுதான் சராசரி ஆண்டு மழை பொழிவு, சரிங்களா. சரி, ரைட்டு. தமிழ்நாட்டோட நீர் இருப்பு எம்சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. எம்சிஎம்னா மில்லியன் கியூபிக் மீட்டர், தமிழில் மில்லியன் கனமீட்டர்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. மேற்பரப்பு நீர், அடுத்தது நிலத்தடி நீர்னு 2ஆக கொடுத்துருக்காங்க. நிலத்தடி நீர்னால் நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நீர். நம்ம அதை போர் போட்டு தான் நம்ம எடுக்க முடியும், இல்லாட்டி பெரிய பெரிய கிணறுகள் தோண்டி நம்ம எடுக்கலாம் நிலத்தடி நீர். மேற்பரப்பு நீர், சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா, ஆற்றுல ஓடுறது, குளத்தில் இருக்கிறது, ஓகேங்களா. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மேற்பரப்பு நீர். மண்ணுக்கு மேலே இருக்கிறது அது சர்ஃபேஸ் வாட்டர். நிலத்தடி நீர்னாக்க கிரவுண்டுக்கு கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டர், ஓகேங்களா. ஸோ இது பார்ப்போம். நம்ம இங்கே பாருங்கள், நிலத்தடி நீர் மேற்பரப்பு நீர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க 24,864 மில்லியன் கனமீட்டர், எம்சிஎம். 24,864 எம்சிஎம் மில்லியன் கனமீட்டர் மேற்பரப்பு நீர். அதே நிலத்தடி நீர் பார்ப்போம். அதே நிலத்தடி நீரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நிலத்தடி நீரில் 22,423 எம்சிஎம், 22,423 மில்லியன் கியூபிக் மீட்டர். அது நிலத்தடி நீர். இதெல்லாம் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ டேட்டாஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டேட்டாஸ் நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டாவே போதும், ஓகேங்களா. சரி, தனி நபருக்கான நீர் இருப்பு. ஒரு நபருக்கு, தனி நபருக்கு நீர் இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க,
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 900 கனமீட்டர்கள். தமிழ்நாட்டில் 900 கனமீட்டர்கள் வந்து ஆவரேஜாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீர் இருப்பு. இதே இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 2200ங்க. இந்தியாவோட ஆவரேஜ் பார்த்தா 2200 கனமீட்டர்கள். சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்து 2023-24 மாநில வேளாண்மை மொத்த மாநில மதிப்பு கூட்டுதல் ரூபாய் 1.5 லட்சம் கோடியாக இருந்தது. ஓகேவா? ஜிவிஏன்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்விஏ கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட்டில் மாநில வேளாண்மை எவ்வளோ பங்கெடுத்து கொடுத்துருக்குனாக்கா 1.5 லட்சம் கோடி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எந்த வருஷம்? 2023-24. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது மாநிலத்தின் மொத்த மாநில மதிப்பு கூட்டுதலின் வேளாண்மையின் பங்களிப்பு 6% ஆகும். ஓகேவா? அது 1.5 lakh crores ஓகேங்களா? அது வந்து அமௌண்ட்டில் சொல்கிறப்ப அதே பர்சன்டேஜில் பார்த்தாக்க 6%. ஓகேங்களா? 6% கொடுக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த துறைகள் 41.1% கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அதிக வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறை எதுன்னு கேட்டால் எப்பொழுதுமே வேளாண்மை துறை தான். சரிங்களா? அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு துறை. அது எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 41.1% மக்களுக்கு, கிராம மக்களுக்கு. ஓகேங்களா? நகர்ப்புறத்தை சேர்த்துறாதீங்க. இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. வேளாண்மை வந்து எத்தனை சதவீத கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குதுன்னா 41.1% கிராம மக்களுக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது 2021-22 மாநிலத்தில் 92.3 லட்சம் விவசாயிகள் தங்களை பதிவு செய்திருந்தனர். இவர்கள் 64.6 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை பயிரிட்டு வந்தனர். மொத்தம் எவ்வளோ பேருங்க பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தாக்க 92.3 லட்சம் விவசாயிகளை தங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? எந்த வருஷம்? 2021-22. அவங்க எவ்வளோ நிலத்தை வந்து பயிரிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2021-22 64.6 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை பயிரிட்டிருக்காங்க. எத்தனை லட்சம் விவசாயிங்கனாக்க 92.3 லட்சம் விவசாயிகள். அவங்க பயிரிட்ட நிலத்தோட அளவு 64.6 லட்சம் ஹெக்டேர். சரியா? ஏக்கர் கிடையாது, ஹெக்டேர். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அவன் அந்த 92.3 லட்சம் பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த 92.3 லட்சம் பேரில் 93.5% எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன கிடைக்கும்னாக்க 86.3 லட்சம் விவசாயிகள். அதாவது 92.3 இன்ட்டு 93.5 டிவைடடு பை 100 அப்படின்னு போட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 86.3ன்னு கிடைக்கும். இந்த 86.3 லட்சம் விவசாயிகள் யாருன்னு கேட்டிங்கனாக்க குறு மற்றும் சிறு விவசாயிகள். ஓகேங்களா? ஸோ 92.3 லட்சத்தில் 86.3 லட்சம் விவசாயிகள் யாருன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள். அதை பர்சன்டேஜாக போட்டால் 93.5%ன்னு வருது. சரிங்களா? சரி, இவங்க மட்டும் எவ்வளோத்தை பயிரிடுறாங்க அப்படின்னா 40.5 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை பயிரிடுறாங்க. அந்த 40.5 லட்சம்னா என்ன அர்த்தம்? மொத்தமாக பயிரிடுறது வந்து 64.6 லட்சம். அதில் 62.7%. சரிங்களா? ஸோ இதில் 2 பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொத்தமாக இருக்கிற விவசாயிகள் 92.3%. அதில் 93.5%மான 86.3 லட்சம் விவசாயிகள் வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகள். இவங்க எவ்வளோத்தை பயிர் பண்ணுறாங்கன்னா 40.5 லட்சம் ஹெக்டேர். ஓகேங்களா? இந்த 40.5 லட்சம் ஹெக்டேர்னால் என்ன அர்த்தம்? மொத்தமாக பயிரிடக்கூடிய 64.6 லட்சத்தில் 62.7%. ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன்டேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது தமிழ்நாட்டில் 0.7 ஹெக்டேர். 0.7 ஹெக்டேர்னால் மாநிலத்தில் ஒரு விவசாயியிடம் உள்ள சராசரி நிலத்தின் அளவு. சராசரி நிலம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளில் ஒவ்வொருத்தருக்கும் சராசரியாக எவ்வளோ நிலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.7 ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர் அப்படின்னாக்க 2.47 ஏக்கர்ஸு, கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர்னு வச்சுக்கலாம். அதாவது 2.5 ஏக்கர்னு வச்சுக்கிடலாம். சரியா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த கொஸ்டின் தான் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து அவங்க கேட்டது ஒன்று, நம்ம பசங்க தப்பாக அடிச்சிட்டாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஏறுமுகத்தில் கேட்டிருந்தான். ஏறுமுகம்னா என்ன அர்த்தம்? குறைவுலேருந்து அதிகரிச்சுட்டு போகிறது. அப்போ
இதில் வந்து பாருங்கள் 2022-23 விவசாய பொருட்கள் உற்பத்தி திறனில் ப்ராடக்டிவிட்டி சரிங்களா, ப்ராடக்டிவிட்டியில் தமிழ்நாட்டின் நிலை ஆல் ஓவர் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப எதெல்லாம் தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்குது ப்ராடக்டிவிட்டிலன்னு பார்த்தா, முதலிடம் எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு. 2ஆம் இடம் மக்காச்சோளம், 3ஆம் இடம் நெல் சரிங்களா. இப்போ குறைந்ததுலேருந்து அதிகமாக போகிறதுக்கு பிறகு ஏறுமுகம். அப்போ ஃபஸ்ட்டு எதை எழுதியிருக்கணும், நெல் போட்டிருக்கணும், 2வது மக்காச்சோளம், 3வது இது ஓகேங்களா, ஏறுமுகத்தில் கொடுக்கணும் அப்படின்னாக்க. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இது மாதிரி இன்னும் நிறையா ரேங்கிங்ஸ் இருக்குது. அந்த ரேங்கிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சிம்பிளாகவே போட்டு கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்த பயிர் உற்பத்தி அதிகரிப்பதற்கான காரணங்கள். தமிழ்நாட்டில் பயிர் உற்பத்தி அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன? தொழில்நுட்ப புதுமைகள், பாசன கட்டமைப்பு விரிவாக்கம், சிறந்த சந்தை அணுகல். சிறந்த சந்தை அணுகல்னால் என்ன அர்த்தம்னா, சந்தைப்படுத்துறது எளிமை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே பாதி பயிர் வீணாக போயிடும் சரிங்களா. அதனால் வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் சந்தைப்படுத்தல் முடியாது. அதுவும் இல்லாமல் சந்தைப்படுத்தல் நிறைய மாநிலங்களில் வந்து எளிமையான விஷயம் கிடையாது சரிங்களா. அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை. அதனால் ஈஸியாக நம்ம வித்தரலாம் சரிங்களா. பாசன கட்டமைப்பு விரிவாக்கம் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க. தொழில்நுட்ப புதுமைகள் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நிறைய வெரைட்டிஸ், நெல்லில் நிறைய வெரைட்டிஸு, அடுத்த மக்காச்சோளத்தில், கம்பில், சோளத்தில் நிறைய வெரைட்டிஸ் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, பூச்சிகள் தாக்காமையோ இல்லை வறட்சி தாக்காமல் அந்த மாதிரியான பயிர் வகைகளை விளைவிக்கிறாங்க விவசாயிகள் சரிங்களா. தமிழ்நாட்டோட நில பயன்பாடு 130.3 லட்சம் ஹெக்டேர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மொத்த புவியியல் நிலப்பரப்பு. இதை நம்ம ஆல்ரெடி ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம் ஓகேவா. சரி, அடுத்தது 47.6 லட்சம் ஹெக்டேரு தமிழ்நாட்டின் நிகர பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு. தமிழ்நாட்டில் நிகர பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு எவ்வளோனா 47.6 லட்சம் ஹெக்டேர். ஆனால் தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோனா 130.3 லட்சம் ஹெக்டேர் சரியா. பர்சன்டேஜ் கேட்பாங்க. தமிழ்நாட்டோட மொத்த புவியியல் நிலப்பரப்பில் நிகர பயிரிடப்பட்ட நிலப்பரப்பின் சதவீதம் என்ன அப்படின்னா 36.5%. அதாவது 47.5 இருந்துச்சு, டிவைடடு பை 130.3 × 100 அப்படின்னு போட்டால் இதுதான் நிகர பயிரிடப்பட்டது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாடு மொத்த பரப்பளவு. அதை வந்து நம்ம வகுத்து × 100 போட்டோம் அப்படின்னாக்கா 36.5% கிடைக்கும். 36.5% ஓகேவா. ஓகே, அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஓகேவா. இதோட போதுங்க. நாளைக்கு வந்து தமிழ்நாட்டோட பாசன கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டோட பாசன கட்டமைப்பு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏரிகள் இருக்குது, எவ்வளோ குளங்கள் இருக்குது, எவ்வளோ வாய்க்கால்கள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் வந்து வாய்க்கால் பாசனம் எவ்வளவு, ஏரிகள் பாசனம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்த்தேக்கங்கள், அதில் எது அதிகமான ஆழத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துகிட்டு நல்லா படிச்சிருங்க. கண்டிப்பாக இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 2க்கு. நன்றி, வணக்கம்.